இலக்கு என்ன கேட்குறான், உங்களுடைய லட்சியம் என்ன? ஒருத்தன் சொல்கிறான் 100க்கு 100 வாங்கணும் சார், எல்லா பாடத்துலேயும் 100க்கு 100 வாங்கணும் சார், அது அவனுடைய இலக்கு. இன்னும் ஒருத்தன் சொல்கிறான் எப்படியாவது 10 வாங்கிடணும் சார், 100க்கு 10 எல்லாத்துலேயும் வாங்கிடணும்னு நான் ஒரு உறுதியாக இருக்கேன் சாருங்கிறான். இதுவும் லட்சியம்தான், அதுவும் லட்சியம்தான். லட்சியம் எப்படி இருக்கணும்? உயர்ந்த லட்சியமாக, உயர்ந்த லட்சியமாக. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல். அத திருவள்ளுவர் எவ்வளவு நுணுக்கமாக ஒன்று சொல்றாருன்னு பார்த்தீங்களா? உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நிறுத்துங்கிறார். நினைச்சா உயர்வா நினை. ஏன் தெரியுமா? அதிலே அதை உன்னால் எட்ட முடியாவிட்டாலும் உலகம் உன்னை பாராட்டும். சொல்லட்டுமா? ஒரு தடவை நான் பேப்பர் திருத்தி கொண்டு போய் என் கிளாஸில் அரையாண்டு தேர்வு முடிஞ்சு பேப்பரை விடைத்தாள்கள்லாம் கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன். என் கிளாஸில் படித்த ஒரு பொண்ணு 98 மார்க் வாங்கிருந்துச்சு. தமிழில் 100க்கு 98 மார்க் வாங்கிருந்துச்சு. நல்ல மார்க்கு, பாராட்டு கொடுத்துட்டே வந்தேன். ஒருத்தன் 4 மார்க் வாங்கியிருந்தான். இதுதான் கடைசி. 98 மேலே 4 கீழே. நான் அந்த 98 மார்க் வாங்கின பிள்ளைய முதல்ல போய் பாராட்டுவோம் அப்படின்ட்டு அது கிட்ட போகிறேன். அந்த பொம்பளை பிள்ளை தேம்பி அழுகுது. தேம்பி அழுகுது. ஏம்மா, ஏன் நீ அழுகுற? என்ன விஷயம்? இந்த கிளாஸ்லேயே நீ தானே ஃபஸ்ட்டு, அப்படி இருக்கும்போது எதுக்காக அழுகுற? அண்ணா, இல்லையா, இன்னைக்கு காலையில் வரும்போதே எங்கள் அப்பா சொல்லி அனுப்புனார், எல்லாத்துலேயும் 100க்கு 100 வாங்கினா வீட்டுக்கு வா, இல்லைங்க ஓடிவிடு, வீட்டுக்கு வந்த நானே அடித்த உடனே சாவடிச்சிருவேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். முதல் பீரியடு கணக்கு பேப்பர் வந்தது சார், 100க்கு 100 வாங்கிட்டேன். செகண்ட் பீரியடு சயின்ஸ் பேப்பர் வந்தது, 100க்கு 100 வாங்கிட்டேன். இப்போ நீங்கள் பேப்பர் கொடுத்தீங்க, 2 மார்க் குறைஞ்சிட்டு சார். வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா அடித்தே சாவடிச்சிருவார் சார், பயமாக இருக்குது சார், அதுக்கு தான் அழுகுறேன் சார். நான் சொன்னேன், உங்கள் அப்பாவை எனக்கு தெரியுமா, நான் சாயந்தரம் சொல்கிறேன், இதான் நீ தான் நிறையா மார்க் வாங்கியிருக்க, ஒன்றும் பண்ணாதையா, இதான் என் கிளாஸில் ஃபஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லி நான் உனக்கு சமாதானப்படுத்துகிறேன், நீ கவலைப்படாத, அழாத. என்ன நீங்கள் எல்லாம் சொல்கிறதுக்குள்ளேயே ஒரு வேலையை முடிச்சிடுவார் சார். சரி இது அப்படின்ட்டு அவகிட்ட சொல்லிவிட்டு, இந்த பையன் 4 வாங்கினவனை பார்த்து 4 கடுமையாக திட்டுவோம்டான்னு சொல்லிட்டு போனேன். அந்த பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா சார், இந்த பேப்பரை பக்கத்தில் உள்ளவன்கிட்ட காட்டுறான், எப்படி இவர்கிட்ட காட்டுறான், பின்னால் ஒருத்தன் இங்கே காட்டு, அவன்கிட்ட காட்டுறான். இந்த 4 மார்க் வாங்கின பேப்பரை எல்லாத்தையும் காட்டுறான் சார். சிரிப்புன்னா தாங்க முடியாத சிரிப்பு. இதை அங்கேருந்து ஒருத்தன் எவ்வளவுன்னு கேட்குறான், 4ன்னு போட்டு காட்டுறான். எனக்கு 98 வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு, இந்த பையன் 4 வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இது உருப்பிடுவானா? அறிவு கிட்ட நாயே, ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? உனக்கு வெக்கப்பட வேண்டாம்? மார்க் இவ்வளோ குறைச்சலாக வாங்கியிருக்கமேன்னு வெக்கப்பட வேண்டாமா? அழுதுகிட்டு இருக்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டேன். அதுக்கும் சிரிக்கிறான் சார். அதுக்கு இல்லை சார், எதுக்குடா சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்.
இல்லை சார், இந்த 4 மார்க்கு எப்படி வந்ததுன்னு நினச்சி சிரிச்சுட்டு இருக்கிறேன் சார். வாங்கி பார்த்தா சார் அவன் ஒன்றுமே எழுதலை. அங்கங்கே ரைட்டு மாதிரி ஏதோ 2 வார்த்தை தெரிஞ்ச போது ஒரு 1/4 மார்க்கு 1/2 மார்க்கு போட்டோம் பாருங்கள். அதில் ஒரு 4 வந்துட்டு அது அவனுக்கு தாங்கலை. இது வரைக்கும் வந்த பேப்பர்லேயே இதான் ஃபஸ்ட்டு சாருங்கிறான். நாலு வாங்கிட்டு சிரிக்கிறான், 98 வாங்கிட்டு அந்த பொண்ணு அழுவுது. 2 பேருக்கும் இலக்கு என்ன தெரியுமா? 100 தான். அந்த பொண்ணு வச்சது 100 தான், கிடைக்கலையே, தோத்து போச்சே. ஏன் என்ன தோத்து போச்சுன்னு அதை சொல்லலாமான்னு கேட்குறார். அந்த பொண்ணு 100க்கு 100 வாங்குவேன்னு சொல்லிச்சு, தோத்து போயிட்டு தோத்துட்டுதுன்னு சொல்லலாமா அப்படின்னு திருவள்ளுவர் கேட்கிறார். இல்லைன்னு இல்லைன்னு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாருங்க. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படின்னு ஒரு திருக்குறள். அதுல என்ன சொல்றாரு? வேட்டைக்கு போயிட்டு வர்றான், 2 பேர் வர்றான், திருவள்ளுவர்கிட்ட வந்து கேட்குறான். திருவள்ளுவரே நான் வேட்டையாட போனோம் நாங்கள் 2 பேரும். என்ன பண்ணீங்க? உனக்கு என்ன? இதோ பாருங்க, இந்த முயலை வேட்டையாடினேன், இந்த அம்பால இந்த முயலை கொன்றேன். முயல் வயிற்றுலேருந்து ரத்தம் ஊற்றுது, காதை பிடிச்சி தூக்கிட்டு வர்றான். பரவாயில்ல, நீ வெற்றி அடைஞ்சிருக்கிற, சரி, நீ என்ன சரி ஒன்றுத்தையும் காணுமே வந்துட்ட அப்படின்னா. திருவள்ளுவரே, நான் யானைக்கு குறி வச்சேன், யானை மீது எடுத்து வீசுவதற்காக வேலை வீசினேன், கொஞ்சம் குறி தவறி போச்சு, யானை ஓடி போயிட்டு அந்த வேல் இதுதான்னு காட்டுறான். குறி வைத்த வேல் இதுதான். திருவள்ளுவர் சொன்னார், நீ தாண்டா வெற்றி பெற்ற, நீ தான் வெற்றி பெற்றாய். ஏன்? இந்த முயல் இருக்குல்ல, இப்படி ஓடும்போது கையாலேயே பிடிச்சிடலாண்டா, இதுக்கு ஒரு அம்பும் வேண்டியதில்லை, வேட்டையாடவும் போக வேண்டியதில்லை. நீ அது வேட்டையாடி முயலை பிடித்ததை விட யானைக்கு குறி வைத்து தோற்று போவது மேல்னார்.